Good morning, students. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா validation testing, system testing and debugging. இது 4th யூனிட்ல உள்ள ஒரு பார்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம்னு ஒரு glance பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே validation, system and debugging பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்னா என்னது? ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் டெஸ்டிங்? டெஸ்டிங்கிறது என்னதுன்னா ஸ்பெசிஃபிக் இன்டென்ட் ஆஃப் ஃபைண்டிங் எரர்ஸ். அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த எரர் இல்லாமல் டெலிவரி பண்ணுறோமோ அந்த எரர் என்னென்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் டெஸ்டிங். இப்போ இதில் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தோம். என்னென்னது? பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரல் டெஸ்டிங் பார்த்துருக்கோம். அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். A strategy for testing conventional software. அது ஒரு ஆர்டராக கொடுத்துருக்கேன். அப்படின்னா யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், வேலிடேஷன் டெஸ்டிங் அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங். சரிங்களா? யூனிட் டெஸ்டிங் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டு கான்கிரீட், கோட் டிசைன், ரெக்யர்மெண்ட் அண்ட் சிஸ்டம். சிஸ்டம்ங்கிறது ஹோலாக ஃபைனலாக பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒயிட் பாக்ஸ் டெக்னிக்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒயிட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்னென்ன நடக்குதோ அதை பற்றி நமக்கு நீட்டாக தெரியும். அதாவது எக்ஸப்ட் இன்புட் அண்ட் அவுட்புட், அதுக்கு நடுவில் என்னென்ன ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக தெரியுது தான் ஒயிட் பாக்ஸ் டெக்னிக்ஸ். அதில் 2 டைப் பார்த்தோம். என்னது? பேசிக் பாத் டெஸ்டிங் அண்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டெஸ்டிங். சரிங்களா? இது நம்ம அந்த டயக்ராம் வச்சு பார்ப்போம். ஃப்ளோ கிராஃப், நோட்டேஷன், இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராம் பாத், டெரைவிங் டெஸ்ட் கேசஸ், கிராஃப் மெட்ரிசஸ். சரிங்களா? இது வந்து என்னதுன்னா ஒயிட் பாக்ஸ் டெக்னிக்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு 7 மார்க்கில் ஒரு 8 மார்க் அந்த மாதிரி கேட்கலாம். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக்ஸ். பிளாக் பாக்ஸுங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஐ மீன் அந்த ப்ரோக்ராமுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஜஸ்ட் இன்புட் என்ன வருது, அவுட்புட் வெளியே என்ன போகுது, அதை மட்டும் டெஸ்ட் பண்ணுறது தான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் பார்த்தோம். என்னென்னது? கிராஃப் பேஸ்டு டெஸ்டிங், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ், ஆர்த்தோகனல் அரே டெஸ்டிங். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ்க்கு இபி பில்லை வச்சு பார்த்தோம். மேக்ஸிமம் போனால் என்னது, 0 to 10 இருந்தால் என்னது, 10 to 20 இருந்தால் என்னது, அந்த மாதிரி பார்த்தோம்ல. அதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஜஸ்ட் இன்புட் அவுட்புட் மட்டும்தான் தெரியும். அடுத்தது என்னதுன்னா யூனிட் டெஸ்டிங். அந்த யூனிட் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாடியூல் இருக்கும். அந்த நிறைய மாடியூலில் ஒவ்வொரு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸாக டெஸ்டிங் பண்ணுறது தான் யூனிட் டெஸ்டிங். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ், லோக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர், பவுண்டரி கண்டிஷன், இண்டிபெண்டன்ட் பாத், எரர் ஹேண்ட்லிங் பாத். சரிங்களா? அந்த டெஸ்ட் கேஸை வச்சு உங்களுக்கு டிரைவர் ஸ்டப்புன்னு ஒரு கான்செப்ட் வரும். அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிரைவர் ஸ்டப்புங்கிறது உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ அதுக்குள்ளேயே சப் மாடியூல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டப்புங்கிறது டம்மி ப்ரோக்ராம் மாதிரி. டம்மி ப்ரோக்ராம் ஒன்று வந்து வச்சுக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தா உள்ளுக்குள்ளே மெயின் பேஜ் போகுதுன்னு வச்சுங்க. இப்போ ஜிமெயிலே வச்சுக்குவோம். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் வருதுல்ல. இப்போ அந்த ஃப்ரண்ட் பேஜுக்குள்ளே என்னென்ன வரணும்னு நம்ம வந்து இன்னும் ஃபுல்லாக அதோட டிசைன் ஒர்க்கோ கோடிங் ஒர்க்கோ நடக்கலை. பட் அப்போதைக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா உள்ளே போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு டம்மி பேஜ் க்ரியேட் பண்ணுவாங்க. அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை வச்சு டெஸ்டிங் பண்ணி ஓகே உள்ளே போகுது அப்போ நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. யூனிட் டெஸ்டிங்கிறது இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸாக இண்டிவிஜுவல் மாடல்ஸாக டெஸ்ட் பண்ணுறது யூனிட் டெஸ்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங். சரிங்களா? இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் டெக்னிக் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் தி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர். சரிங்களா? ஓவரால் டெஸ்ட் பண்ணுறதா என்னது இன்டகிரேஷன் டெஸ்டிங். அப்போ வந்து என்னதுன்னா யூனிட் டெஸ்டிங்கில் ஒவ்வொரு மாடியூலாக டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ என்னது ஹோல் மாடியூலாக டெஸ்ட் பண்ணுறதா என்னதுன்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னா 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று நான் இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்ரோச், இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங். நான் இன்க்ரிமெண்டலில் பிக் பேங் அப்ரோச் சொல்லுவாங்க. அது என்னதுன்னா சாஃப்ட்வேர் அஸ் ஏ ஹோல், ஒரு ஹோல் ப்ராசஸாக எடுத்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் வந்து என்னதுன்னா பிக் பேங் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷனில் 3 டைப் இருக்குது. டாப் டவுன், பாட்டம் அப் அண்டு சாண்ட்விச். டாப் டவுன்னா டாப்பில் இருந்து டவுன், கீழே இருந்து மேலே பாட்டம் அப். அந்த 2 காம்பினேஷன் தான் சாண்ட்விச். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்டகிரேஷன் டெஸ்டிங் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வேலிடேஷன் டெஸ்டிங். சரிங்களா?
இந்த வேலிடேஷன் டெஸ்டிங்கிறது எப்போ நடக்கும்னா ஆஃப்டர் தி இன்டகிரேஷன் டெஸ்டிங் முடிஞ்ச உடனே நடக்கிறது தான் என்னதுன்னா வேலிடேஷன் டெஸ்டிங். இந்த வேலிடேஷன் டெஸ்டிங் மெயினாக 2 ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா யூசர் விசிபிள் ஆக்ஷன்ஸ் அண்ட் யூசர் ரெகனைசபிள் அவுட்புட் ஃப்ரம் தி சிஸ்டம். சரிங்களா, இதில் வந்து என்னதுன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை கரெக்டாக பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணுறது தான் வேலிடேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா, அது என்னென்ன என்ஷூர் பண்ணுதுன்னா பாருங்களேன், ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை அட்டென்ட் பண்ணியிருக்கணும், டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணுறது தான் என்னதுன்னா வேலிடேஷன் டெஸ்டிங். சரிங்களா, அந்த வேலிடேஷன் டெஸ்டிங் முடிஞ்சோன்னு என்னதுன்னா ஒரு ஆடிட் பண்ணுவாங்க. ஐ மீன் குவாலிட்டி ஆடிட்னு சொல்லுவாங்க, ரிவ்யூ கான்ஃபிகரேஷன் ரிவ்யூ ஆர் ஆடிட். சரிங்களா, அது வந்து என்னதுன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறது தான் என்னதுன்னா வேலிடேஷன் டெஸ்டிங். இந்த வேலிடேஷன் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா ஆல்ஃபா அண்டு பீட்டா டெஸ்டிங். இது வந்து எதில் வருதுன்னா வேலிடேஷன் டெஸ்டிங்கில் தான் வருது. இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா அந்த கிரிக் லெட்டரோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் நம்ம ஆல்ரெடி பீட்டாங்கிற வேர்டை வந்து கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா, இந்த ஆல்ஃபா டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா அது கண்டக்டட் அட் தி டெவலப்பர் சைட் பை எண்ட் யூசர்ஸ். சரிங்களா, எண்ட் யூசர் வந்து இது பண்ணுவாங்க, பட் எங்கே நடக்கும்னா டெவலப்பர் சைட்டில் நடக்கும். அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறாங்கல்ல அங்கே வச்சு அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நடக்கிறது தான் என்னதுன்னா ஆல்ஃபா டெஸ்டிங். பீட்டா டெஸ்டிங்கிறது எண்ட் யூசர், அதாவது லாஸ்ட்டாக ஃபைனலாக யார்கிட்ட போகுதோ அவங்க யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்ககிட்ட வர்றது தான் பீட்டா டெஸ்டிங். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டமே என்னதுன்னா பீட்டா சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் என்னதுன்னா பீட்டா வெர்ஷன் சொல்லுவாங்க. அந்த பீட்டா வெர்ஷனுங்கிறது என்னதுன்னா ஜஸ்ட் அதில் என்னென்ன பக் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எண்ட் யூசர் இப்போ நம்ம அதை ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்டா வெர்ஷன் ஒன்று விடுவாங்க. அதை வந்து என்னதுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த என்விரான்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா எண்ட் யூசர் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும். அது என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறது கண்டுபிடிக்கலாம். அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பீட்டா டெஸ்டிங். இது இதில் வருதுன்னா வேலிடேஷன் டெஸ்டிங்லேயே வருது. இப்போ அடுத்து நம்ம வந்து என்னதுன்னா இந்த ஸ்மோக் டெஸ்டிங்னு ஒன்று வரும். சரிங்களா, அந்த ஸ்மோக் டெஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லை. அது என்னதுன்னா இப்போ ஸ்மோக்னா என்னது ஜென்ரலாக வந்து புகை. சரிங்களா, அது ஒரு ஹார்ட்வேர் டேர்ம்ஸை வச்சு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளத்தில் வந்து எதுவும் அக்கறை இருக்கா இல்லையான்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்னதுன்னா ஸ்மோக் டெஸ்டிங். சரிங்களா, ஐ மீன் எல்லா டெஸ்டிங் பண்ணோன்னா அது ஃபைனலாக வந்து என்னதுன்னா யூசர்கிட்ட போகிறப்ப கரெக்டாக வந்து ரீச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் என்னதுன்னா ஸ்மோக் டெஸ்டிங். அடுத்து என்னதுன்னா சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவரால் ஆஃப்டர் வேலிடேஷன் டெஸ்டிங் இந்த சிஸ்டம் டெஸ்டிங் வந்து நடக்கும். இதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா ரெக்கவரி டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்கவரிங்கிறது என்னதுன்னா டெஸ்ட் ஃபார் ரெக்கவரி ஃப்ரம் சிஸ்டம் ஃபால்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் வந்து திடீர்னு வந்து ஷட் ஆயிடுது. அப்போ அந்த ரெக்கவரியை வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா, செக் பாயிண்டிங் மெக்கானிசம் லாஸ்ட்டு வர இப்போ அந்த ஒரு டேட் கொடுத்துருப்போம். அப்போ அந்த முந்தின நாள் டேட் வரைக்கும் நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோமோ என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் இருந்துச்சோ அதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும். டேட்டா ரெக்கவரி, ரீஸ்டார்ட் ஃபார் கரெக்ட்னஸ், அந்த மாதிரி பண்ணுறது ரெக்கவரி எப்படிலாம் சப்போஸ் திடீர்னு சிஸ்டம் ஃபால்ட் ஆனால் எப்படிலாம் ரெக்கவரி பண்ணாலும் ரெக்கவரி டெஸ்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெஸ்டிங். செக்யூரிட்டினா என்னது, செக்யூரா, அதாவது என்னதுன்னா இம்ப்ராப்பர் அக்சஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா, அதாவது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் செக்யூரிட்டி டெஸ்டிங். அந்த செக்யூரிட்டி டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெஸ்டர் என்னென்னா ஒரு ஹேக்கர் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்குல்ல, பேங்கிங் வெப்சைட் இருக்குது. அப்போ அதை எப்படியெல்லாம் ஹேக் பண்ணலாம், எப்படி ஹேக் பண்ணாலும் அந்த என்னதுன்னா என்ன சொல்கிறதுனா அதை வந்து அதை அட்டெம்ப்ட் பண்ணாமல் தவிர்க்கிறது தான் என்னதுன்னா செக்யூரிட்டி டெஸ்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். இந்த ஸ்ட்ரெஸ்னால என்னது, ஒரு திடீர்னு நமக்கு வந்து திடீர்னு என்னது ஒரு ஃபோர்ஸஸ் கொடுக்குறது. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூஸர் எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம்னா ஒரு 200 பேர் யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு 500 பேர் வந்தால் என்ன ஆகும். இப்போ நம்ம அனானிவர்சிட்டி ரிசல்ட்டே எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும், சுற்றிட்டே இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் யூஸர் அதை வந்து அப்நார்மலாக அக்சஸ் பண்ணுறப்ப அந்த ப்ராப்ளம் வருது. சரிங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க, டிமாண்ட்ஸ் ரிசோர்ஸஸ் இன் அப்நார்மல் குவான்டிட்டி, ஃப்ரீக்வன்சி ஆர் வால்யூம். சரிங்களா, திடீர்னு வந்து என்னதுன்னா இல்லாட்டி உடனடியாக இப்போ என்னது ரெஃப்ரெஷ் பண்ணி அடுத்தடுத்து அக்சஸ் பண்ணால் என்ன ஆகுது, அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறது தான் என்னதுன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கிறது சிஸ்டமோட ரன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது தான் என்னதுன்னா
பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். இது எதோட பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கோட அந்த ரெண்டையும் சேர்த்து வந்து கரெக்டாக இப்போ அப்நார்மல் சுச்சுவேஷனில் இந்த பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அப்நார்மல் யூசர் வந்தாலும் திடீர்னு அந்த 200-300 பேர் அந்த சிஸ்டத்தை வந்து அக்சஸ் பண்ணுறப்ப கரெக்டாக சர்வர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, சரிங்களா, அந்த மாதிரி வர்றது தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். அடுத்தது என்னதுன்னா டெப்ளாய்மெண்ட் டெஸ்டிங். இந்த டெப்ளாய்மெண்ட் டெஸ்டிங் இன்னொரு நேம் என்னதுன்னா கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க, சரிங்களா. இது என்னதுன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ டெவலப் பண்ணுறோன்னா அது வந்து என்னதுன்னா எல்லா என்விரான்மெண்ட்லேயும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது கூகுள் குரோம் ப்ரௌசர்லேயும் மொசில்லா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சரிங்களா, எல்லா இதுலேயும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லா என்விரான்மெண்ட்லேயும் ஒர்க் ஆகுதா, எல்லா ஓஎஸ்லேயும் ஒர்க் ஆகுதா, அந்த மாதிரி செக் பண்ணுறது தான் என்னதுன்னா டெப்ளாய்மெண்ட் டெஸ்டிங், சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 டெஸ்டிங் சொல்லியிருக்கேன். இந்த 5 டெஸ்டிங் சேர்ந்து தான் என்னதுன்னா சிஸ்டம் டெஸ்டிங், சரிங்களா. மொத்தம் 5 இருக்குது, அதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்னதுன்னா அந்த ரெக்ரஷன் டெஸ்டிங்னு இருக்குது, அது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. அது என்னதுன்னா ரெக்ரஷன் டெஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்குது, அதில் ஏதாச்சும் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வெப்பேஜையோ இல்லை ஒரு டிசைனையோ சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி பண்ணாலும் அதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து எந்த அஃபெக்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்ரஷன் டெஸ்டிங். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கா, எனி சேஞ்சஸ் பண்ணாலும் பழையோட பெர்ஃபார்மன்ஸோ இல்லை வந்து என்னது டிகிரேட் ஆனாலோ அது இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணுறதா என்னதுன்னா ரெக்ரஷன் டெஸ்டிங். அடுத்து இந்த ஸ்மோக் டெஸ்டிங் ஆல்ரெடி சொன்னது தான். அந்த டெஸ்டிங் பண்ணிட்டு தான் அது எல்லாமே வந்து என்னதுன்னா கரெக்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் டெஸ்டிங் போகணுமான்னு டிசைட் பண்ணுறது ஸ்மோக் டெஸ்டிங். அடுத்து என்னதுன்னா டீபக்கிங் ப்ராசஸ். டீபக்கிங்கிறது என்னன்னு தெரியும், அதாவது ஹவு டு ரிமூவ் தி பக். அந்த பக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது தான் டீபக்கிங் ப்ராசஸ், சரிங்களா. இது எப்போ டெஸ்டிங் முடிஞ்ச உடனே இந்த டீபக்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கும், சரிங்களா. இது பிகின்ஸ் வித் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டெஸ்ட் கேஸ். டெஸ்ட் கேஸ்னால் என்னென்னு தெரியும். டெஸ்ட் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஆல்ரெடி நம்ம டெஸ்டிங்லேயே சொல்லியிருப்போம். டெஸ்ட் கேஸுங்கிறது இப்போ வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இபி எடுத்துவோம், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அந்த சாஃப்ட்வேரை எடுத்துக்குவோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 0 to 10 யூனிட் வந்தால் எவ்வளோ அமௌண்ட்டு, 0 to 100 யூனிட் வந்தால் என்ன அமௌண்ட்டு, 101 to 200னா என்ன அமௌண்ட்டு, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் வரும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் வரும்னு சொல்லி ஒரு நார்மலாக வந்து என்னதுன்னா ஒரு டெஸ்ட் கேஸ் மாதிரி எழுதுவாங்க. அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. டீபக்கிங் ஏன் டிஃபிகல்ட், ஏன் டீபக்கிங் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தா அதில் ஒரு சில கிரிட்டிக்கலான இது இருக்குது. என்னதுன்னா த சிம்டம் அண்ட் தி காஸ் மே பி ஜியாகிரபிக்கலி ரிமோட், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடியில் அந்த எரர் வந்திருக்கும், பட் அதோட எரர் பார்த்தீங்கன்னா எங்கன்னா 4th மாடியில் இருக்கும். அந்த மாதிரி என்னதுன்னா அதோட சிம்டமும் அதோட காசும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மாடியில் இருக்கலாம், சரிங்களா. அடுத்து என்னதுன்னா சிம்டம் மே டிஸப்பியர், சரிங்களா. அதாவது வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா ஒரு சிஸ்டத்தில் வந்து அந்த எரர் வந்து திடீர்னு ரீலோட் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப மட்டும் ஒரு மித்த டயத்தில் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்டம் காஸ்டு பை நான் எரர்ஸ், சரிங்களா. அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் அக்யூரசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25.526னா அதை எப்படி பண்ணுவாங்க 22.53ன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா. அடுத்து சம் எரர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர் ஆகலாம், அதை வந்து கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா அந்த சிம்டம் வந்து டைமிங் ப்ராப்ளம் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் கண்டிஷனை ரீப்ரொடியூஸ் அதே மாதிரி அக்யூரேட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டட்னா இடைவெளி விட்டு வர்றது, சரிங்களா. அந்த எம்பெடட் சிஸ்டத்தில் வர்றது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பினேஷன், அந்த இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்ளம், சரிங்களா, ரன்னிங் ஆன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், சரிங்களா. இதெல்லாம் வந்து ரூட் காசஸ். ஏன்னா டீபக்கிங்கை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்லலாம். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா டீபக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ், சரிங்களா. அந்த டீபக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மெயினாக 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னதுன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட், பேக் ட்ராக்கிங் மெத்தட் அண்டு காஸ்ட் எலிமினேஷன் மெத்தட்ஸ், சரிங்களா. இதில் இதோட மெயின் எய்ம் என்னதுன்னா டு ஃபைண்ட் அண்ட் கரெக்ட் தி காஸ் ஆஃப் ஏ சாஃப்ட்வேர் எரர். அந்த எரர் எதனால ஏற்படுது, எங்கே ஏற்படுது, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் என்னதுன்னா டீபக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரூட் ஃபோர்ஸ்.
சரிங்களா. இந்த brute force மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ப்ரோக்ராம்ஸுக்கு இது வந்து என்னதுன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து என்னதுன்னா இது வந்து மித்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுறப்ப இந்த brute force மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் மெமரி டம்ப்ஸ், ரன் டைம் ட்ரேசஸ் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்னதுன்னா அந்த பக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதோட எஃபர்ட் அண்ட் டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். செகண்ட் ஒன் இஸ் பேக் ட்ராக்கிங். சரிங்களா. இந்த பேக் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். சரிங்களா. அதாவது என்ன, சோர்ஸ் கோட் இஸ் தென் ட்ரேஸ்டு பேக்வேர்ட் அன்டில் த லொக்கேஷன் ஆஃப் காஸ் இஸ் ஃபவுண்டு. அந்த எங்கே எரர் அக்கராச்சுங்கிறது வந்து என்னதுன்னா சோர்ஸ் கோடில் வந்து பேக்வேர்ட்ஸ் போவாங்க. சரிங்களா. இது வந்து சின்ன ப்ரோக்ராமுக்கு ஓகே. ஏன்னா உங்களுக்கு பேக் ட்ராக்கிங்னா திரும்ப வந்து எரர் அக்கற இடத்துலேருந்து சோர்ஸ் பிளேஸ் வரைக்கும் போகணும். இந்த லார்ஜ் ப்ரோக்ராமில் இது வந்து என்னதுன்னா இதை வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வராங்க. தேர்டு ஒன் இஸ் காஸ் எலிமினேஷன் மெத்தட். சரிங்களா. காஸ்ங்கிறது என்ன ரீசன், சரிங்களா, காஸ் அதை எப்படி எலிமினேட் பண்ணலாங்கிறதுன்னு சொல்கிறது தான் காஸ் எலிமினேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷன் ஆர் டிடெக்ஷனுங்கிற ரூல் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. இது வந்து எதுனா அந்த பைனரி பார்ட்டிஷன்ங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எரர் வந்து இருக்கோ அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா. லிஸ்ட் ஆஃப் ஆல் பாசிபிள் காசஸ் டெவலப்டு. என்னென்ன ரீசன் இருக்குது, இந்த எரர் வர்றதுக்கு என்ன ரீசன், என்னென்ன ரீசன் வருதோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒன்று ஒன்றா வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. இதான் வந்து என்னதுன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். 3 questions to be asked before correcting the error. சரிங்களா. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா. அந்த எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த காஸ் ஆஃப் தி பக் ரீப்ரொடியூஸ்டு இன் அனதர் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். சரிங்களா. அதாவது சிமிலர் எரர் ஒரே மாதிரி இப்போ மாடியூல் 1லையும் மாடியூல் 3லையும் அக்கர் ஆயிருக்கா, இதே மாதிரி எரர் அக்கர் ஆயிருக்குங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட் பக் மைட் பி இன்ட்ரடியூஸ்டு பை தி ஃபிக்ஸ் தட் ஐம் அபவுட் டு மேக். சரிங்களா. நெக்ஸ்ட் பக்கு இப்போ நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், இந்த பக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதனால வேறு ஏதாச்சும் பக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கா. இதுக்கு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா. கப்ளிங், அதாவது என்னதுன்னா கப்ளிங்னா என்னென்னு தெரியும், ஹவு மச் ரிலேட் பிட்வீன் ஒன் மாடியூல் டு அனதர் மாடியூல், அதெல்லாம் வந்து சோர்ஸ் கோடை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் தான் இதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். அடுத்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் could we have done to prevent this bug in the first place. இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ். சரிங்களா. சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸை பேஸ் பண்ணி வருது. அதாவது ஒன்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா இதுக்கு அடுத்து வர்ற ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸ்லேயும் எரர் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல வரான். இதாக வந்து என்னதுன்னா டீபக்கிங். கரெக்டாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின் சொல்லியிருக்கான். இப்போ இந்த டீபக்கிங் பார்த்தீங்கன்னா டீபக்கிங்னா என்னது, அந்த டீபக்கிங் ப்ராசஸ் வந்து டீபக்கிங் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா. அடுத்த டீபக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் 3 ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 3 கொஸ்டின்ஸ். இது ஒரு 8 மார்க்கோ இல்லை 13 மார்க்கோ கேட்கலாம். ஓகேவா. இதோட வந்து என்னதுன்னா இந்த வேலிடேஷன், சிஸ்டம் டெஸ்டிங் அண்டு டீபக்கிங் ப்ராசஸ் வந்து முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.